10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் 2வது பாடம் எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5ல் 1வது கணக்கு பார்க்க போகிறோம்ப்பா. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்க. சப்டிவிஷன் 1 a-3, a-5, a-7 டிட்டோ சரியாப்பா. சப்டிவிஷன் 2 1/2, 1/3, 1/4, 1/5, டிட்டோ. சப்டிவிஷன் 3 9, 13, 17, 21, 25, டிட்டோ. சப்டிவிஷன் 4 -1/3, 0, 1/3, 2/3, டிட்டோ. சப்டிவிஷன் 5 1, -1, 1, -1, 1, டிட்டோ. ஓகேவாப்பா. அதாவது இந்த தொடர் வரிசைகள் கூட்டுத்தொடர் வரிசையானு சோதிக்க சொல்லியிருக்காங்க. சரியாப்பா. கூட்டுத்தொடர் வரிசைனா எப்படி இருக்கும்னா பொது வித்தியாசம் சமமாக இருக்கும். சரியா. 2வது உறுப்புலேருந்து மொதல் உறுப்பை கழிச்சு வர்ற வித்தியாசமும் 3வது உறுப்புலேருந்து 2வது உறுப்பை கழிச்சு வர்ற வித்தியாசமும் சமமாக இருக்கும். அது மாதிரி 5வது உறுப்புலேருந்து 4வது உறுப்பை கழிச்சு வர்ற வித்தியாசமும் 6வது உறுப்புலேருந்து 5வது உறுப்பை கழிச்சு வர்ற வித்தியாசமும் சமமாக இருக்கும். சரியா. பொது வித்தியாசம் சமமாக இருந்துச்சுனாலே அது கூட்டுத்தொடர் வரிசை. சரியாப்பா. கணக்கு செய்வோமா. தீர்வு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் a-3, a-5, a-7, சரியா. a-3 t1 எடுத்துக்கணும், a-5 t2 எடுத்துக்கணும், a-7 t3 எடுத்துக்கணும். t1 a-3, t2 a-5, t3 a-7. இப்போ t2 t1 கண்டுபிடிக்கணும். சரியாப்பா. t2 t1 a-5 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும் a-3. a-5 மைனஸால் ப்ராக்கெட்குள்ளே உறுப்புகளை பெருக்கணும். -a மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3 ப்ளஸ் ஏவும் -aவும் கேன்சல் ஆயிரும். -5 +3 -5 பெருசாக இருக்கிறதுனால -5லேருந்து 3 கழிச்சு -2ன்னு போடணும். சரியாப்பா. t2 t1 என்னது -2. அடுத்தது t3 t2 கண்டுபிடிக்கணும். t3 என்னப்பா a-7 மைனஸ் a-5. a-7 மைனஸால் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க உறுப்புகளை பெருக்கணும். -a மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5. இப்போது ஏயும் -aயும் கேன்சல் ஆயிரும். -2 கிடைக்கும். சரியா. therefore t2 t1 t3 t2 -2. ஏன்னா இதுவும் -2 தான் வந்திருக்கு, இதுவும் -2 தான் வந்திருக்கு. சரியா. therefore a-3, a-5, a-7 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். சரியாப்பா. அடுத்தது சப்டிவிஷன் 2 1/2, 1/3, 1/4, 1/5, 1/2 t1 எடுத்துக்கணும், 1/3 t2 எடுத்துக்கணும், 1/4 t3 எடுத்துக்கணும், 1/5 t4 எடுத்துக்கணும். சரியா. t1 1/2, t2 1/3, t3 1/4, t4 1/5. இப்போ t2 t1 கண்டுபிடிக்கணும். t2 t1 1/3 -1/2. இப்போது பகுதி 2 வேறு மாதிரி இருக்கிறதுனால குறுக்கு பெருக்கல் போடணும். சரியாப்பா. 3 2 6, 2 × 1 2 மைனஸ் 3 × 1 3. சரியா. 2 - 3 என்னப்பா -1/6. சரியா. அடுத்தது t3 t2. இதில் 1/4 -1/3. இதுக்கும் குறுக்கு பெருக்கல் இருக்கணும். 4 3 12 கீழே எழுதிடணும். இப்போது 3 × 1 3 மைனஸ் 4 × 1 4. சரியா. 3 - 4/12. இப்போ கழிச்சிங்கன்னா மைனஸ் தான் பெரிய குறியாக இருக்குது, -1 கிடைக்கும். -1/12. சரியா. t2 t1 -1/6, t3 t2 -1/12. ரெண்டும் சமமாக இல்லை. சரியா.
Therefore, T2 minus T1 is not equal to T3 minus T2. Therefore, 1/2, 1/3, 1/4, 1/5 என்பது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. ஓகேவாப்பா? மூணாவது சப்டிவிஷன் 9, 13, 17, 21, 25 டிட்டோ டிட்டோ டிட்டோ. 9 T1 13 T2 17 T3 21 T4 25 T5 எடுத்துக்கணும். சரியாப்பா? T1 9, T2 13, T3 17, T4 21, T5 25. இப்போ T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கணும். சரியாப்பா? 13 மைனஸ் 9 4. T3 மைனஸ் T2 17 மைனஸ் 13 4. T4 மைனஸ் T3 21 மைனஸ் 17 4. T5 மைனஸ் T4 25 மைனஸ் 21 4. எல்லாமே 4 தான் கிடச்சிருக்கு. அப்போ இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ஓகேவாப்பா? Therefore, T2 minus T1 T3 minus T2 T4 minus T3 T5 minus T4 4. Therefore, 9, 13, 17, 21, 25 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை ஆகும். அடுத்தது சப்டிவிஷன் 4 -1/3, 0, 1/3, 2/3, டிட்டோ டிட்டோ டிட்டோ. -1/3 T1 0 T2 1/3 T3 2/3 T4 எடுத்துக்கணும். சரியாப்பா? T1 -1/3, T2 0, T3 1/3, T4 2/3. இப்போ T2 மைனஸ் T1 கண்டுபிடிக்கணும். T2 மைனஸ் T1 0 மைனஸ் -1/3. அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 0 + 1/3. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 1/3. T3 மைனஸ் T2 1/3 மைனஸ் 0. 1/3லேருந்து 0வை கழிச்சோம்னா 1/3 தான் கிடைக்கும். சரியா? அங்கேயும் 1/3 கிடைச்சிருக்கு. அடுத்து T4 மைனஸ் T3 கண்டுபிடிக்கணும். T4 மைனஸ் T3 2/3 மைனஸ் 1/3. இங்கே பகுதி 2 ஒன்று போல் இருக்குது. அப்படின்னா தொகுதியை கழிச்சு எழுதுனா போதுமானது. சரியா? 2 - 1/3. 2 - 1 என்ன வரும்? 1. 1/3. இப்போ 3மே 1/3 தான் வருது. Therefore, T2 minus T1 T3 minus T2 T4 minus T3 1/3. Therefore, -1/3, 0, 1/3, 2/3 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையாகும். அடுத்தது 5வது சப்டிவிஷன் 1, -1, 1, -1, -1, -1, டிட்டோ டிட்டோ டிட்டோ. சரியா? வெறும் 1ன்னு கொடுத்துருக்கிறதுலாம் +1, மைனஸ்னு கொடுத்துருக்கிறது -1. ஓகேவாப்பா? இங்கே 1 T1 -1 T2 1 T3 -1 T4 1 T5 -1 T6 எடுக்கணும். T1 1, T2 -1, T3 1, T4 -1, T5 1, T6 -1. சரியா? இப்போ T2 மைனஸ் T1. T2 என்னப்பா இருக்குது? -1 மைனஸ் +1 அப்படியே போட்டுருவோம். -1 -1ன்னு ஒரே குறியீடு இருக்கிறதுனால அப்படியே கூட்டி எழுதணும். -1 -1 கூட்டணும்னா -2. சரியா? T3 மைனஸ் T2. T3 1, T2 -1. 1 மைனஸ் -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். சரியா? 1 + 1 இருக்கும். அப்போ 2 கிடைக்கும். அடுத்து T4 மைனஸ் T3. T4 -1 மைனஸ் T3 +1. அப்போ 1ன்னு போட்டுடுறோம். 2 குறியீடு ஒன்று போல் இருக்கிறதுனால அப்படியே கூட்டி எழுதுகிறோம். -2. சரியா? அடுத்தது T5 மைனஸ் T4. T5 1, T4 -1. சரியா? 1 மைனஸ் -1. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். 1 + 1 2. T6 மைனஸ் T5. T6 -1, T5 +1. சரியா? -1 மைனஸ் +1. அப்போ -1 -1ன்னு வருது.
ரெண்டையும் கூட்டினோம்னா -2 சரியா? அப்போ -2 + 2 -2 + 2 -2ன்னு வந்திருக்கு சரியா? சமமாக இல்லை, அதனால இது கூட்டுத்தொடர் வரிசை அல்ல சரியாப்பா? therefore t2 - t1 is not equal to t3 - t2 is not equal to t4 - t3 is not equal to t5 - t4 is not equal to t6 - t5. therefore 1, -1, 1, -1, -1, -1, டிட்டோ 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 என்பது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை அல்ல. கணக்கில் கேட்டிருந்த 5 சப்டிவிஷனையும் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாப்பா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவாப்பா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.